டாஸ்மாக் ஊழலை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? பதிவாகல. ஊழல்னு அதை ப்ரொசீட் பண்ணல. சொல்றீங்களா சார்? எக்ஸாக்ட்லி ரெய்டு தான். அழுத்தம்னு எப்படி சார் இது பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க? 26 எலெக்ஷன் வரது மாறி இருக்குது. எந்த மாதிரி அழுத்தங்கள் சொல்லிட்டு சொல்றீங்க சார்? இதுவும் இப்போ டாஸ்மார்க்ல ரெய்டு நடக்கிறதுக்கு பேரும் அழுத்தம் தானே. இது வந்து மறைமுக கட்சியில் இருக்கிற சில நபர்கள். டாஸ்மார்க்ல கூட ஊழல் நடக்குமா சார்? ஊழல் ரொம்ப ஈஸியா நடக்கும். ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஏஞ்சல். இது வாய் மூடி பேசு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறப்பு நேர்காணல் அரசியல் விமர்சகர் திரு சுமன் அவர்கள். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். வணக்கம் சார். டாஸ்மாக் ஊழலை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? வணக்கம் எல்லாருக்கும். ஆக்சுவலி தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் ஊழல் இன்னும் பதிவாகலை. ஊழல்னு அதை ப்ரொசீட் பண்ணல மத்திய அரசு. பட் டாஸ்மார்க்கில் நடந்திருக்குன்னு அசம்ஷனில் இடி வந்துட்டு ரெய்டுருக்கு. அது இன்னும் முழுமை பெறலை. அந்த ரெய்டு வந்து ரெய்டுன்னு சொல்கிறீங்களா சார்? எக்ஸாக்ட்லி ரெய்டு தான். இன்னும் அது முழுமை. இந்த ரெய்டு அரசியல் அழுத்தம்னு பரவலாக பேசப்படுது. எப்படி சார் இது பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க? இது 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் கிட்டத்தட்ட 10 மத்திய கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சில அழுத்தங்கள் கொடுத்து அதன் மூலிமா கூட்டணி சமிக்கைகளை முன்னிறுத்துறாங்கன்னு சில மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களின் பரவலாக பேசப்பொருளாக இது மாறி இருக்குது. எந்த மாதிரி அழுத்தங்கள் சொல்லிட்டு சொல்கிறீங்க சார்? இதுவும் இப்போது டாஸ்மார்க்கில் ரெய்டு நடக்கிறதுக்கு பேரும் அழுத்தம் தானே. இது வந்து மறைமுக மத்திய அரசால் பிஜேபியால் மறைமுகமாக அழுத்தம் கொடுக்கறதா திமுக கட்சியில் இருக்கிற சில நபர்கள் இதை பற்றி பேசுகிறாங்க. பட் அழுத்தம் கொடுக்கறது சரியாக தப்பாக அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்றத எங்களை மாதிரி ஆளுங்களும் நம்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிக வருமானம் தரக்கூடிய டாஸ்மார்க் மத்திய கவர்மெண்ட், இது தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை எப்படி கொண்டு போகுதுன்னு தெரியும். டாஸ்மார்க்ல கூட ஊழல் நடக்குமா சார்? ஊழல் ரொம்ப ஈஸியாக நடக்குமா? எந்த கேள்வியும் இல்லாமல் மக்களின் வரி பணத்தில் எந்த கேள்வியும் இல்லாமல் உழைக்கும் வர்க்கத்தின் தினசரி வருமானத்தை அந்த குடி அப்படின்ற இடத்துல எடுத்து தான் போடுறாங்க. என்னதான் குடியை கெடுக்கும் அப்படின்னு இருந்தாலும், அல்லது என்னதான் உழைக்கும் வர்க்கத்துக்கு 1008 மகிழ்வு பானம் அதிகமாக இருந்தாலும், டாஸ்மார்க் அப்படின்றது அதில் விற்கப்படுகிற பானம் வந்து ரொம்ப விலை அதிகமாக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. முன்பெல்லாம் தமிழ்நாட்டில் அல்லது நம்ம பண்டைய காலத்துக்கு அல்லது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு உழைக்கும் மக்களுக்கு வந்துட்டு போயிட்டு வீட்டில் தூங்குறதுக்கும் களைப்பார தூங்குறதுக்கு அவங்க நிறைய ஆப்ஷன் இருந்தது. ஆனால் இப்போ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகி இன்றைக்கி 500 ரூபாய் சம்பாரிச்சாங்கன்னா அதில் 300 ரூபாய் குடிக்கணும், 200 ரூபாய் எடுத்து போய் வீட்டுக்கு கொடுக்குறேன். இதனால் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நிறைய பெண் பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப அனாதைகளாக தவிக்க ஏற்படுறது செய்கிறது இந்த டாஸ்மார்க் நிறுவனம் தான். அதில் இந்த ஊழல் எப்படி நடக்குதுன்னா, மூலப்பொருள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சர்க்கரை ஆலைகளும் சரி, இல்லை எங்கே இருக்கிற சர்க்கரை ஆலைகளும் சரி, சர்க்கரை ஆலைகளிலிருந்து வர மூலப்பொருள்கள் இவ்வளோதான் மென்ஷன் பண்ணுறதுக்கு மன்னிக்கும். ஒரு பீரோ அல்லது ஒரு கோட்டரோ மக்கள் குடிக்கிற, அதாவது உழைக்கும் இருக்க மக்கள் குடிக்கிற அந்த இடத்துல வந்து இவ்வளோதான் மூலப்பொருள் அதில் கலக்கணும், அந்த மூலப்பொருளுக்கு இவ்வளோதான் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அளவு இருக்குது. பேசிக்காக சொல்லணும்னா அந்த அளவு வந்துட்டு குறையும் போது ஊழல் அங்கேருந்து புதுசாக உருவாகுது. இப்போது 700 ml இவ்வளோதான் மூலப்பொருள் கலக்கணும், அல்லது இந்த 1 கிராம் மூலப்பொருளில் இவ்வளோ ml தான் ப்ரொடக்ஷன் பண்ணணும். பட் அவங்க எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. பட் தெரியல, ஆராய்ச்சியில் இருக்கிறாங்க. பட் அது ரெய்டு முடிஞ்ச பிறகு தான் என்னன்னு தெரியும். மத்திய அரசு வந்து முழுசாக அதை சொல்லும். பாமர மக்களுக்கு இது புரியணும் அப்படின்னா, டாஸ்மார்க்கில் ஊழல் எப்படி வருதுன்னா இது மாதிரி தான் வரும். இது இன்னொன்று, மினிமம் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம். அது யாரால் வருது? டாஸ்மார்க்கோட அமைச்சராக யார் இருக்கிறதுனா செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இருக்கிறாரு.
என்னதான் ஜிபே, ஃபோன்பே, டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சுனாலும் டாஸ்மார்க் மிகப்பெரிய வருமானம் தரக்கூடிய ஒரு நிறுவனமா டாஸ்மார்க் இருக்கிறதால, அது மக்களை அழிக்கக்கூடிய, மக்களோட வாழ்வாதாரத்தை சீரழிக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்துல மத்திய அரசு இடி மூலியமா ரெய்டு பண்றதுக்கு ஒரு பக்கம் நல்லதுன்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஊழல் நடந்திருந்தா சாமானிய மக்கள் தான் இதுல ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. சார், இந்த ஊழல் முறை சரியா தப்பா சார்? இல்ல, இது ஊழல்ன்றதே தப்பான வார்த்தை தான். ஊழல்ன்றது தப்பான வார்த்தை. பட் இன்னும் ஊழல் ஆயிருக்கா என்னன்னு தெரியல. ஊழல் நடந்திருக்கா என்னன்னு முழுசா தெரியல. ஆனா பாமர மக்கள் தான் இதுல பாதிக்கப்படுறாங்க. பாமர மக்களோட பணம் தான் இதுல வீணடிக்கப்படுது. ஒரு பாட்டில் 10 ரூபாயில இருந்து மினிமம் 40 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க ஒரு பாட்டில் மேல. இதை தாண்டி பிளாக்ல மார்னிங் டைம்ல விற்கிறாங்க. லாஸ்ட் வீக் கூட ஈசிஆர் பக்கம் வந்துட்டு ஏதோ சமூக ஊடகங்கள்லையும் மீடியாவிலும் இதை பற்றின கருத்துக்கள் பகிரப்பட்டது. ஆனால் இந்த மாதிரி பிளாக்ல விற்கிறதும் ப்ளஸ் ஒரு பாட்டில் மேலே 10 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் போகிறதும் அந்த கணக்கு சரிவர கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்குதான்னு தெரியல. இதனால தான் இந்த ரெய்டு நடக்கப்படுது. இது பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி இதை சொல்கிறேன். பட் இன்னும் இன்டெப்த்தாக போனோன்னா அதை பற்றி நிறைய இப்போ குறிச்சியில் கூட கிட்டத்தட்ட 40-50 காலமானதாக ரிப்போர்ட் சொல்லுது. டெய்லி பேப்பர்ஸ்லையும் மீடியாக்குலையும் சொல்கிறேன். சரிப்படுத்தணும், இதை எப்படி நெறிப்படுத்தணும்னா கண்ட்ரோல் பண்ணணும்னா எல்லாருமே சொல்றாங்க டாஸ்மார்க்கை மூடுங்க மூடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் சார், குடி ஒழிப்பு முறையை வந்து ஃபுல்லா நம்மளால அந்த சிஸ்டம் நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது. பட் அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும் இல்லைங்களா? அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? இல்லைம்மா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடி ஒழிக்குதுன்றதெல்லாம் இல்லைம்மா. மது இல்லா இந்தியாவில் இருக்கு. மதுக்கு மாற்று வருமானத்துக்கு ஏற்ப மதுக்கான மாற்று வருமானம் என்ன அப்படின்றது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கான வருமானம் என்னன்றது திரு அன்புமணி அவர்கள் வந்துட்டு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. திரு சீமான் அவர்களும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருமா. இந்த குடி முறையினால நிறைய மாணவ பெண்களுடைய வாழ்க்கை நிலை வந்து சீர்குலைஞ்சு இருக்குது. இதை பத்தி என்ன சார் நாட்டுக்கு சொல்ல வரீங்க? இல்லை, இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுமா. உங்களை மாதிரியான வயசு பெண் பிள்ளைகள் இருக்கிற ஃபேமிலியில், நிறைய ஃபேமிலியில் எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய ஃபேமிலியில் அவங்க பேரண்ட் வந்துட்டு மது பழக்கத்தால் அந்த குடும்பத்தை அனாதையை விட்டுட்டு போயிடுறாங்கம்மா. அந்த பெண் பிள்ளைகளும் சரி மற்றவங்களும் சரி தவிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு முடிவெடுத்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக இந்த டாஸ்மார்க்கை மூடுவிழா பண்ணிட்டு அதுக்கு மாற்று ஏற்பாடாக ஏதாவது இந்த கவர்மெண்ட் பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு நிறைய இந்த மக்கள் இருப்பாங்கம்மா. சரி, இதுக்கு அங்கீகாரம் கொடுத்த தமிழ்நாடு சரியா தப்பா? இல்லை, இது அங்கீகாரம் கொடுத்தது சரியா தப்பா விட இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அதிக வருமானத்தை கொடுக்கறதால இதை பற்றின ஏற்பாடுகளும் இதை பற்றின வேலைகளும் அதிகமாக இருக்குமா. இதனால் கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் வேலை செஞ்சுட்டு அவங்க குடும்பத்தை காப்பாற்றிட்டு வராங்கம்மா. பட் இதை எடுத்தவொடனே மூடிடவும் முடியாது. அதுக்கு மாற்று ஏற்பாடு, மாற்று செயல் திட்டங்களும் மாற்று வருமானத்துக்கான வழிமுறைகளும் இதில் சரியான முறையில் செயல்படுத்தி தான் இதை நிறுத்த முடியுமா. மற்ற பைபாஸில் குறைக்கிறது இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் குறைச்சிட்டு வந்தாங்கன்னா இது சரியாக இருக்கும். எனிவே, ஆனால் டாஸ்மார்க் ஊழல் எப்படி ஏற்படுது, மேக்ஸிமம் இப்போ நான் சொல்லிட்டு வந்த காரணங்களால் ஏற்படும், அல்லது தெரியாமல் நிறைய காரணங்களும் இருக்கும். ஊழல் படிஞ்சிருக்கா ஊழல் படியிலையான்றது இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிருமா. நம்ம தமிழ்நாட்டோட பட்ஜெட் தாக்கலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயங்கள் நல்ல விஷயங்கள்மா. அதாவது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள், இயற்கையின் மூலமோ அல்ல செயற்கையின் மூலமோ பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு 18 வயது வரை மாதம் 2000 ரூபாய், இது ரொம்ப சிறப்பான திட்டம். மகளிருக்கு 1000 ரூபாய் சிறப்பான திட்டம். காலேஜில் லேப்டாப் சிறப்பான திட்டம். ஆனால் +2 மாணவர்களுக்கு லேப்டாப் நிறுத்தியது ரொம்ப தவறான போக்கு. இதெல்லாம் நல்ல பட்ஜெட், நல்ல விஷயங்கள் தான்மா. தமிழக முதல்வர்களுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த திட்டங்கள் எல்லாமே சிறப்பான விதத்தில் எல்லா இடத்துலையும் நடைபெற்றுச்சா சார்? வரமா, கண்டிப்பாக வரேன். இதுவும் நல்ல கேள்விதாம்மா. திட்டங்கள் சரியான முறையில் இப்போ தமிழக பட்ஜெட்டில் தாக்கல் செஞ்ச செயல் திட்டங்கள் சரியான முறையில் செயல்படுமா அல்லது இது வெறும் அறிவிப்பா மட்டும் நின்றுடுமான்னா கேள்விதான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 2023-2024க்கான நிதிநிலை பட்ஜெட்டில், நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டில் அடையாறு 6 சீரமைப்புக்காக இதே 1400 கோடி 2023-2024 பட்ஜெட்டில் பண்ணாங்க. அதே தான் இப்பயும்
அடையாறு ஆறு சீரமைக்கிறதுக்காக 1500 கோடின்னு ஒதுக்கி இருக்கிறாங்க. இது ஒதுக்குறதோடு தான் நின்றுது, செயல் திட்டங்கள் மாறல. அதனால இந்த பட்ஜெட் தாக்கல் பலதரப்பட்ட அரசியல் பிரமுகர்களால, அரசியலால, எதிர்கட்சிகளால நிறைய விமர்சனத்துக்குள்ளாக ஆக்கப்பட்டிருக்கு. பட் இதெல்லாம் விமர்சனம் ஆகக்கூடாதுன்னு தான் இவங்க முன்னேற்பாடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்றதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆறை சீரமைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 2-3 முறை 1500 கோடி அதுக்காக ஒதுக்கப்படுறதை விட நிறைய ஏழை மக்களுக்கான வீடுகள் அல்லது வீடு திட்டம் அல்லது பசுமாடு திட்டம் இந்த மாதிரியான விஷயங்களை தமிழ்நாடு பட்ஜெட்டில் முன்னிடலாம். ரூ அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணியிருக்காங்க. ஒதுக்கப்படுறதை விட நிறைய ஏழை மக்களுக்கான வீடுகள் அல்லது வீடு திட்டம் அல்லது பசுமாடு திட்டம் இந்த மாதிரியான விஷயங்களை தமிழ்நாடு பட்ஜெட்டில் சார் ரூன்ற திட்டம் வெளியிட்டு இருக்காங்கல்ல சார், அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? இல்லை, ரூ அதாவது இந்த பட்ஜெட் தாக்கல்ல ரூ அப்படின்ற வார்த்தையை அவங்க முன்னிறுத்துங்க. தமிழை அங்கீகரிச்சிருக்காங்கன்னு வேணா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரூ வார்த்தையை அப்படி தவறுன்னு சொல்றேன்னா தமிழ் தாக்கல் அப்படி காசு தமிழ் வார்த்தை, காசு அல்லது நாணயம் இதுதான் தமிழ் வார்த்தை. பட் உங்களால் இந்தியாவின் ரூபா மதிப்பை கொள்ள முடியல அப்படின்னா, இந்தியாவோட சிம்பிளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். ரூ அப்படின்றது ரூபாவின் சுருக்கம் தான். அதாவது ஊ முன்னாடி போட்டிருக்கணும். இலக்கண முறைப்படி பார்த்தா ஊ முன்னாடி சேர்த்து ரூ வந்தோம், அப்படிதான் இது கரெக்டாக இருக்கும் இலக்கண முறையில். பட் தமிழகத்தின் செயலாளர் வந்துட்டு எப்படி இதை தமிழக முதல்வர்கள்கிட்ட அவரோட ஒப்புதல் வாங்கினார்னு தெரியல. பட் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இதை பற்றி கமெண்ட்ஸ் பண்ணா தாராளமாக பண்ணலாம். ஆனால் ரூ முன்ன ஊ தான் இருந்திருக்கணும், ஊ அதுக்கப்புறம் ரூ. பட் இந்த வார்த்தை எப்படி புலம்பெயர்ந்து வருது அப்படின்னா உருக்கு, அதாவது ஒரு உலோகத்திலிருந்து ஞானயம் வந்துட்டு உருக்கி எடுக்கிறாங்க தான் ரூ அப்படின்ற வார்த்தை வருது. இது நீங்கள் உன்னிப்பாக இலக்கணம் படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் சுருக்கமாக ரூ அப்படின்ற வார்த்தை உருவாகுது. அது தான் உலகமயமாக்கப்படுதல ரூபாய் அப்படின்னு போகுது. அப்போ ரூபாயை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா தமிழ் வார்த்தை தான் வைக்கணும், காசுன்னு வைக்கலாம், அதாவது ஞானம்னு வச்சிருக்கலாம். பட் இது ரெண்டுமே இல்லாமல் ரூ வைக்கிறது என்னன்னா தமிழ் பட்ஜெட்டை யாரும் திரும்பி பார்க்குற லெவலில் இல்லை. ஆனால் திரும்பி பார்க்கணும். இப்போ டாஸ்மார்க் ஊழல், மும்மொழி கொள்கை இப்படின்னு போயிட்டு இருக்கு. மீடியா ஃபுல்லாக திருப்பணும், மக்களையும் திருப்பணும் அப்படின்னா ரூன்ற வார்த்தையை சேர்த்துக்கிட்டா திரும்பி பார்ப்பாங்க பட்ஜெட்டை அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் எனிவே இதையாச்சும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரூ அப்படின்ற வார்த்தைக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்ல.